Hi friends, welcome to Kids Fashion World. Sorry friends, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஒரு 15 days வீடியோ போட முடியல. ஓகே வாங்க இப்போ இந்த வீடியோ போலாம். இது வந்து ஒரு சிம்பிள் நைட்டி டிசைன் தான் பார்க்க போறோம், கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். இது மெட்டீரியல் பாருங்க, காட்டன் மெட்டீரியல். இது பாத்தீங்கன்னா அப்படியே 3 மீட்டர்ஸ்க்கு ஒரு 10 சென்டிமீட்டர் குறைவா இருக்கும். ஓகேங்களா, பாருங்க. இப்போ இந்த துணியை வித் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு ஹைட் வைஸ் ரெண்டாவது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது ரொம்பவே சிம்பிளான நைட்டி டிசைன் வந்து தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதுதான் நான் அளவு நைட்டி. இந்த நைட்டி தான் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த நைட்டியுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நைட்டியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதனுடைய ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ ஹைட்டுக்கு நான் வந்துட்டு இப்போ இந்த நைட்டி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். 3.5 inches வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 1 inch வந்து எனக்கு ஹைட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. 1.5 inches ஃபோல்டிங்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, 2 inches ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. 1.5 inches பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 3.5 inches எக்ஸ்ட்ரா எடுத்து அது வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நைட்டி இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங் சைடில் ஒரு 2.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டே வரேன். மேலிருந்து கீழே வரைக்கும் 2.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது ஃபோல்டிங் சைடில். ஓகே, இப்போ லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த வரைஞ்சிருக்கிற இந்த லைன்ல நான் இந்த நைட்டி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டிங் சைடு இந்த லைன் மேல பிளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, பிளேஸ் பண்ணிட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஷோல்டர் மார்க் பண்றேன். இப்போ ஆம்கோல் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிற லைன்ஸை நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ ஆம்கோல் லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ சைடு வந்து நம்ம இந்த நைட்டியில் என்ன அளவு இருக்கோ அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். தையலுக்காக ஒரு 1 inch நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த 2.5 inch நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் மேலேருந்து கீழே 7.5 inch அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நம்ம 2.5 inch மார்க் பண்ணி அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் மேலேருந்து 7.5 inch அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 inch பார்த்தீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் எல்லா சைஸ் நைட்டிக்கும் இந்த 2.5 inch போதுமானது. அதே மாதிரி இந்த 7.5 inch நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 7.5 inch பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு துணியில தான் வந்து இந்த 2.5 inch அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதனால இது உள்ளே இருக்கிற இன்னொரு பீஸ் எடுத்து அதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த 2.5 inch அளவுக்கு இந்த ஃபோல்டிங் சைடில்
நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் மேலேருந்து. பாருங்க, இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறமா மேல இருந்து 7.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அந்த 7.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணமோ அதே 7.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சமா உள்பக்கம் ஆம்கோல் லைன் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்னுடைய ஹைட் மார்க் பண்றோம். 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதனுடைய அகலம் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மேல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு மைனஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா கையினுடைய ரவுண்டு 6 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்து இதனுடைய நெக்லைன் வந்து நம்ம வரைய போகிறோம். இப்போ ஃபோல்டிங் சைடில் இருந்து கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச் அளவுக்கு வரைஞ்சிருக்கேன். உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு வி ஷேப்க்கு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமாக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்ல இருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வந்து கட் பண்ண போறோம். மேலே பாருங்க, கொஞ்சமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க, இந்த மாதிரி நமக்கு கேன்வாஸ் வந்து கட் பண்ணிட்டோம். நான் வந்து பேக் சைடுக்கும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச் அளவுக்கு ஹைட் எடுத்திருக்கேன் பேக் சைடு. ஃப்ரண்ட்டுக்கு 5.5 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். ஓகே, இதை இந்த மாதிரி துணியுடைய உள்பக்கத்தில் பிளேஸ் பண்ணி இதை அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுற்றி விட்டு நம்ம கட் பண்ணலாம் துணியை. இப்போ இதில் இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டாலும் சரி, இல்லை ஒரு அயன் பண்ணிங்கனாலும் ஓகே. நான் அயன் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நைட்டி ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனை நம்ம 7.5 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த மார்க் பண்ணியிருக்கிற அளவு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் கூட நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் போட்டிருந்தோம். ஹைட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருந்தோம். அதை அப்படியே இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ அதனுடைய சென்டர் வந்து பாருங்கள், அந்த சென்டர் லைன் வந்து இந்த மாதிரி பிடிச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும். ஓகே, பாருங்கள், இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ளீட் வந்து வர மாதிரி இருக்கும்.
ஓகே, இப்போது இந்த கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த நைட்டியுடைய சென்டர் பாயிண்டில் வச்சு கேன்வாஸுடைய சென்டரும் நைட்டியுடைய சென்டர் லைனும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த நெக் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நைட்டியுடைய நல்ல பக்கத்தில் நான் இந்த கேன்வாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டதுக்கப்புறமா இதை உள் பக்கமாக திருப்பி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதனுடைய ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து நம்ம இந்த கேன்வாஷ் வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு பக்கம் ஷோல்டரில் கேன்வாஷ் வந்து உள்பக்கம் நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கத்துலேயும் நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த கேன்வாஷ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். பின்னாடி இருக்கிற துணியை முன்பக்கத்தில் அப்படியே இருக்குது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த கேன்வாஷ் எடுத்து இந்த முன்பக்கத்தில் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், படிமான தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம நெக்லைன் வந்து சுற்றி தையல் போட்டுட்டோம். நான் இப்போ இதனுடைய உள்பக்கம் காட்டுறேன். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ்னுடைய அந்த கீழே இந்த பாட்டம் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஃபோல்ட் பண்ணி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நான் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லீவை நம்ம இந்த நைட்டி பீஸோடு வச்சு நம்ம தச்சு விட போகிறோம். ஓகே, அந்த ஷோல்டர் லைனில் சென்டர் பாயிண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் லைனுடைய சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டருடைய சென்டரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்லீவ்ல இருந்து ஃபுல்லாக இந்த பாட்டம் வரைக்கும் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி 2 பக்கமும் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த நைட்டி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் 2 உடன் பட்டன் மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த நைட்டி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் கூட இது ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.